27 பாக்குறதுக்கு ஒரு சாதாரண நாள் மாதிரி தான் தெரியும். ஆனா கணித உலகத்துக்கு இது ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா இதே ஒரு நாள்ல வேற வேற நூற்றாண்டுகள்ல சில மேதைகள் நம்ம உலகத்தையே மாத்தி அமைச்சிருக்காங்க. சரி, யார் அந்த ஆட்கள்? அவங்களுக்குள்ள என்ன தொடர்பு? வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க இன்ஸ்டாகிராம், யூடியூப்லாம் உங்களுக்கு பிடிச்சத மட்டும் எப்படி கரெக்டா காட்டுது? அதுக்கு பதில் தெரிய நாம 1857 மார்ச் 27க்கு போகணும். அன்னைக்குதான் கார்ல் பியர்சன் பிறந்தார். பியர்சன் தான் கோரிலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்தார். அதாவது தொடர்பு இல்லாத 2 விஷயங்களை கணக்கு வச்சு இணைச்சார். இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து சோஷியல் மீடியா வரைக்கும் எல்லா ரெக்கமெண்டேஷனுக்கும் இதே ஐடியா தான் காரணம். அதாவது நீங்க போன்ல பண்ற ஒவ்வொரு ஸ்க்ரோலுக்கு பின்னாலையும் இவரோட கணக்கு தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க. நாம இன்னும் அதே மார்ச் 27 தான் இருக்கோம். ஆனா இப்ப கொஞ்சம் வருஷங்களை கடந்து போவோம். சரி, அடுத்த கேள்வி. ஒரு கம்ப்யூட்டர் எப்படி அவ்ளோ சரியா யோசிக்குது? எப்படி ஒரு வேலைய ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யுது? அதுக்கு விடை லாஸ்லோ கால்மார். அவரும் இதே மார்ச் 27ல 1905ல பிறந்தவர்தான். கால்மார் மேத்தமேட்டிக்கல் லாஜிக்ல ஒரு முன்னோடி. கம்ப்யூட்டர்ஸ் எப்படி தகவல்களை புரிஞ்சுக்கணும்னு அடிப்படை விதிகளை உருவாக்கினார். சொல்லப்போனா அவரோட வேலை தான் கம்ப்யூட்டர் மொழிக்கு ஒரு கிராமர் புக் மாதிரி. எல்லா சாஃப்ட்வேருக்கும் இதுதான் அஸ்திவாரம். மிஷின்களுக்கு எப்படி தர்க்க ரீதியா யோசிக்கணும்னு கத்துக் கொடுத்த சிற்பிகள்ல அவரும் ஒருத்தர். நினைச்சு பாருங்க. அதே தேதி, ஆனா வேறொரு கதை. இது நம்மள அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகுதுன்னு பாப்போம். இந்த மாதிரி ஆர்ட்டை எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இடைவெளியே இல்லாம பேட்டர்ன்ஸ் திரும்ப திரும்ப வர்றது. இது நம்மள மாரிட்ஸ் எஷர் கிட்ட கூட்டிட்டு போகுது. அவர் மறைந்ததும் இதே மார்ச் 27, 1972ல தான். எஷரோட ஆர்டிஸ்டா இருந்தாலும் டெசலேஷன்ஸ், அதாவது திரும்ப திரும்ப வர்ற பேட்டர்ன்ஸ் மேல ரொம்ப ஆர்வம் அவருக்கு. அல்ஹம்ரா அரண்மனையோட டிசைன்ல இன்ஸ்பயர் ஆகி இந்த கணித ஐடியாவை வச்சு மாயாஜாலமான கலையை உருவாக்கினார். அவரே சொன்ன மாதிரி கணிதத்தோட திறந்த வாசலுக்குள் போன அங்க எனக்கு ஒரு புது வழியும் சந்தோஷமும் கிடைச்சது. பியர்சன், கால்மார், எஷர், வெவ்வேறு நூற்றாண்டு, வெவ்வேறு நாடுகள். ஆனா எல்லாருக்கும் பொதுவானது மார்ச் 27. இது மட்டும்தானா? இவங்க எல்லாருக்கும் ஒரு பொதுவான விஷயம் இருந்துச்சு. அது ஒரு கேள்விதான். இந்த குழப்பத்துக்குள்ள என்ன பேட்டர்ன் ஒளிஞ்சிருக்கு? ஒருத்தர் டேட்டால பேட்டர்னை தேடினார், இன்னொருத்தர் லாஜிக்ல, அடுத்தவர் கலையில. அவங்க அந்த கேள்வியை கேட்டதால தான் நமக்கு டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டிங், அசத்தலான கலை எல்லாம் கிடைச்சிருக்கு. சரி, நீங்க என்ன பேட்டர்னை கண்டுபிடிக்க போறீங்க?